கிரீட்டிங்ஸ். இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் +2 முடித்த உடனே என்ன மாதிரி குரூப் எடுக்கலாம், இன்ஜினியரிங் போகலாமா அல்லது வேற ஏதாவது கோர்ஸ் ஆர்ட்ஸ் போகலாமா அப்படிங்கிற சிந்திக்கும் பொழுது ஒய் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வருது. இந்த ஒய் இன்ஜினியரிங் அப்படின்னு போகும்போது சர்க்யூட் பிரான்ச்சஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு. இந்த சர்க்யூட் பிரான்ச்சஸ்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கக்கூடிய ஒரு அப்கமிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். I am Dr. K. Srinivasan, heading the Department of Electronics and Instrumentation Engineering, Sri Ramakrishna Engineering College, Coimbatore. So the today's topic is why instrumentation. இதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலி கால்ட் EIE அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இதுல it's branch of engineering which deals with the 50% of electronics and the 50% of instrumentation. We all know that the electronics is a part of engineering which deals with the flow of electrons in a vacuum or any medium. இப்போ இதுல இந்த எலக்ட்ரான்ஸ் உடைய ஃப்ளோ பத்தி தான் நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற பார்ட்ல பார்க்க போறோம். இதுல எலக்ட்ரானிக் சர்க்யூட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு. The electronic circuit is consisting of the various components like passive and active components, resistor, capacitor, diode, transistor, இது எல்லாம் சொல்லலாம். இது எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா ஒரு சர்க்யூட்டை கிரியேட் பண்றோம் for performing particular task, for amplification or signal processing. So we have so many applications with regards to electronic circuits. ஸோ இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை படிக்கக்கூடிய அந்த மெயின் பிரான்ச் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரானிக்ஸ். செகண்ட் 50% அப்படிங்கிறது வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி படிக்கிறது தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இஸ் அ பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் தி சிஸ்டம், which is mainly used for 3 operations. ஒன்று மெஷர்மெண்ட், தென் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல். இந்த 3 ஆப்ரேஷன் சேர்ந்தது தான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் டெம்பரேச்சர் ஒரு 35 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா, இஃப் ஐ வாண்ட் டு ரெடியூஸ் த 35 டிகிரி செல்சியஸ் டு 25 டிகிரி செல்சியஸ், இதுக்கு நான் ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் டிவைஸ் ஆர் தேவைப்படும். அப்ப என்ன பண்ணணும், இந்த ரூம்னுடைய டெம்பரேச்சரை வந்து நான் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி அதை மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் ஆக்ஷன் மூலமா 25 டிகிரி செல்சியஸா நான் குறைக்கிறேன். அப்போ இதுக்கு தேவைப்படுகிறக்கூடிய சென்சார்ஸ் அண்ட் டிரான்ஸ்டியூசர் அப்படிங்கிறது தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷனுடைய மெயின் பார்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்குடைய கோர்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பாங்க, அதே மாதிரி சென்சார்ஸ் படிப்பாங்க, டிரான்ஸ்டியூசர்ஸ் படிப்பாங்க, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பாங்க, மிஷின் லேர்னிங் படிப்பாங்க, டீப் லேர்னிங் படிப்பாங்க, டேட்டா சயின்ஸ் படிப்பாங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டி படிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் இது எல்லாமே +2ல படிச்சு வரக்கூடியது தான். அப்போ இதனுடைய பேசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், எதர் கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கலாம் அல்லது பயாலஜியா கூட இருக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் கிரைட்டீரியா டு சூஸ் தி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர்.